ஏன்னா மற்றவங்க புதியவர்கள், நீங்க ஒரு மூத்தவர், ஒரு அமைப்பு உண்டவர், உங்களுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? பொதுவாக ஒவ்வொரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய பேரவைத் தலைவர் சொன்னதை போல, நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தமிழக முதலமைச்சரை விரும்புவதை போல, இந்த சபையை பொறுத்தவரையில் எதிர்காலத்தில் நாம் என்ன செய்யலாம், தமிழகத்திற்கு அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று விரும்புகிறார்கள். அதை வார்த்தை ஜாலங்களால் சில தேவையற்ற விவாதங்கள், அந்த விவாதங்களை தவிர்ப்பதுதான். 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கொடுத்தது விவாதம் பண்ணல. அதுல ஒரு சிலர் வண்டி வேண்டாம், இருக்கிறவங்களுக்கு எது கொடுக்குறீங்க, இப்ப நிதி சுமை ஜாஸ்தியா இருக்கிறதுனால மாற்றத்தை ஏன் தர்றாங்க. பொதுவாக ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் உறுப்பினருக்கும் தேவைப்படுவது ஒரு கார், அதே நேரத்தில் ஒரு ஓட்டுநர், ஒரு உதவியாளர் தேவை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தன் பணிகளை அவர் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் தேவைப்படுகிற ஒன்று. ஒன்றிய குழுவில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்திருக்கிற ஊராட்சி மன்றத்தினுடைய ஒன்றிய குழுடைய தலைவர்களுக்கே, அதே போல நகராட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கும் தனியாகவே குழு ஒவ்வொரு வாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்திருக்கிறது. இப்போது சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தது அவர்கள் எங்களுக்கு வேண்டியதில்லை என்று சொல்வதற்கு காரணம், அவர்கள் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற எண்ணம் தானே தவிர நிறைய உறுப்பினர்கள் நிறைய கார் வச்சிருக்காங்க. அப்புறம் காரு ஒரு கார் இருக்கு உங்க வீட்டுல, உங்க குழந்தைக்கு போயிட்டு வர ஒரு கார் இருந்தா ஹாப்பியா இருப்பீங்க நீங்க. அதான் அந்த குழந்தைக்கு கொண்டு டைம் கொடுத்து வருவாங்க. இல்ல நீங்க சொல்லியிருக்காரு நிதி நெருக்கடிகள் ஒன்று, அதே நேரத்தில் தன்னலம் கருதாத இந்த பணிகளை ஆற்ற வேண்டிய கடமை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிறது. அந்த பணிகளை ஆற்றுவதற்கு இது ஏதுவாக அமையும் என்ற நிலையைதான் வணங்கியிருக்கிறார். மனிதநேயத்தோடு பல்வேறு நிதி சுமைகள் இருந்தாலும் கூட எதை செய்யலாம் என்பதை நாம் முடிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதன் அடிப்படையில் வேறு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஆந்திராவுடைய முதல்வர் அந்த வாகனங்களை கொடுத்தாங்க, இதே போல வழங்கி இருக்கிறார் அவர்கள். ஆகவே அதில் ஒரு இன்று இருக்கிற நிதி நெருக்கடியின் காரணமாக நாங்கள் வாங்கவில்லை என்று சொல்வது என்பது அன்றைய காலகட்டத்தில் அவரால் செய்ய முடியும் என்று செய்தி காட்டினார் என்ற அவர்களுக்கு இருக்கின்ற கேதனைதான். கர்நாடக முதலமைச்சர் மேகதாது அணை உங்களுக்காக தான் கட்ட, எங்களுக்காக கட்டல அப்படிங்கிற மாதிரி. மேகதாது அணையை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார். ஒரு செங்கல்லை கூட அங்கே வைக்க முடியாது என்பது நம்முடைய கொள்கை முடிவுகள், அதிலே தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே அவரை பொறுத்தவரையில் நேற்றையில் பேசுகிற போது கூட நம்முடைய உள்துறை அமைச்சரிடத்திலே தெளிவாக அந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கிறார். ஆகவே நம்மை பொறுத்தவரை நம்முடைய தேவைகள் காவிரி டெல்டா என்று சொல்லப்படுகிற நம்முடைய நிலங்கள் அனைத்தும் இங்கே அணை கட்டுகிற போது அதனால் ஏற்படுகிற ஆபத்துக்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய அரசு தெளிவான அந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. என்றைக்கும் அவர்கள் அணை கட்ட இயலாது. தமிழக அரசுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறி அவர் கட்ட இயலாது. அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் நாளை மார்க்சிஸ்ட் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு தாவேகா தரப்பு நேரடியான பதில் சொல்லல. அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் சொல்லிட்டாரு, நீங்கள் வறட்சி என்ற முறையில் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற உடனடியாக வறட்சி பணிகளுக்கு நிதிகள் வழங்கிட வேண்டும் என்று சொன்னாங்க. நான் அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். எப்போதும் வறட்சி நிவாரணத்தை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகு மழையின் அளவு, விளைச்சல் நிலத்தினுடைய எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு விளைச்சல் குறைந்திருக்கிறது, நிலத்தின் தன்மைகள் எப்படி மாறி இருக்கிறது, ஈரப்பசை என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு இருக்கிறது. அது ஆய்வு செய்வதற்கு பிறகுதான் நிதிகளை வழங்குவது வாடிக்கையாக இதுவரை நடைபெற்றிருக்கிற ஒன்று. இடதுசாரிகள் போராட்டம் இதுக்காக அதிகாரிகளுடைய மாணவர்கள் போராட்டத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்துல இடதுசாரிகள் குறித்து கணக்கெடுப்பு இதுவரையிலும் இங்கே தேனி மாவட்டத்தில் இருக்கிற
குறிப்பிட்ட பகுதியில் நம்முடைய வட்டாட்சியர் அவர்கள் இடதுசாரி வலதுசாரியிலே இருக்கின்ற பொறுப்பாளர் யார் என்று அங்கே இருக்கிற நிர்வாக அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கினார். இந்த செய்தி எனக்கு இரவு 8:30 மணிக்குத்தான் இவர் செய்தியை தந்தார். அவர் வந்து சர்க்குலரை போட்டார். இரவோடு இரவாக அவர் எங்கிருந்து மாற்றப்பட்டார். அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருவார். சட்ட ரீதியான நடவடிக்கை தேவை அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியான நடவடிக்கை இருந்து கேன்சல் முதல் பண்ணியாச்சு, முடிவு பண்ணியாச்சு. அதற்கு பிறகு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் நம்ம சர்க்குலர் நிறைவு பண்ண முடியும். அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் விளையாட்டு இல்லை. அன்னைக்கே கொடுத்து அதை என்ன நோட்டீஸ் கொடுத்தான்னு கேட்க முடியாது. நீங்க 8:30 மணிக்கு நைட் சொல்றீங்க, 9 மணிக்கு அவர் ரிலீவ் பண்ணியாச்சு, ஃபர்ஸ்ட் கோர்ட் முடிஞ்சாச்சு, அந்த கடிதத்தை வித்ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? அதுக்கப்புறம் அவர் மீது என்கொயரி போடுறோம். அதே போல முதலமைச்சர் 3 கோப்புகளை வந்து நான் ஓபன் பண்ணி வைக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு எதிர்கட்சிகளை நீங்க ஓபன் பண்ணுங்க. இல்ல எல்லாரும் சொல்றது என்ன, எல்லாருக்கும் வீரமாக்குறது வழக்கம் தான். அவருடைய முடிவுகள் எந்த தேதியில் எப்போது அறிவிப்பார் என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஊழலுக்கான எல்லா வந்துருச்சு அப்படின்னா நடவடிக்கை எடுக்கிறதுல ஏன் தாமதமாகிட்டு தானே? ஒரு சட்டத்தை விதியின் அடிப்படையில் வருகின்ற கோப்புகளை பார்த்து அதில் என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை உணர்ந்ததற்கு பிறகு சட்டத்துறையோடு கலந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தயார் நிலையை வைத்துக் கொள்வதற்கு பிறகுதான் இந்த கூட்டம் செய்ய முடியும். கோப்புகள் நகர்ந்து நிதியமைச்சர் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த குறைபாடு இந்த நடைபெற்றிருக்கிறது துறையின் சார்பாக என்று விளக்கத்தை கொண்டிருக்கிறார். அதுதான் ஓகே, நன்றி.